இவருக்கு வேற ஒரே டென்ஷன் வேற, தாங்க முடியாம இவருடைய டர்ன் வந்த உடனே அவர் வாங்கிட்டு அந்த தலைவலி மாத்திரையை வாங்கி முதல்ல அங்கேயே அந்த வாட்டர் டிஸ்பென்சர் எல்லாம் வச்சிருப்பா இல்லையா, வெந்நீர் மாதிரி எல்லாம் வச்சிருப்பா, அதுல இருந்து புடிச்சு கொஞ்சம் வெந்நீரை போட்டு அந்த தலைவலி மாத்திரையை முழுங்கிட்டு, அப்பா இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தாரா. ஏமா தனியா கஷ்டப்பட்டு இருக்கே, ஓனர் எங்க, ஓனரை காணுமேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்னாலா, அவர் இன்னைக்கு காலையில இருந்து இந்த மாதிரி இங்கேயே ஒரே கூட்டமா இருக்கிறதுனால ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு உங்க கடைக்கு தான் சார் காபி சாப்பிட போயிருக்கா அப்படின்னு சொன்னாலா. உங்க கடையில போய் காபி சாப்பிட்டு வந்தா அவருக்கு தலைவலிங்கிறது சரியா போயிடும் சொல்லிட்டு உங்க கடையை பார்த்தாரே போனார், நீங்க வர்ற வழியில பாக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாலாம். இப்பதான் இவருக்கு தோணிச்சாம், ஆஹா நம்ம கடையில காபி சாப்பிட்டா அவருக்கு தலைவலி போயிடும் அவர் நினைக்கிறார், அவர் கடையில ஒரு மாத்திரையை வாங்கி போட்டா நமக்கு தலைவலி போயிடும் சொல்லி நம்ம நினைச்சிருக்கோமே, அதை போட்ட உடனே நமக்கு தலைவலி போயிடுச்சுங்கிற மாதிரி நினைக்கிறோம். அது போச்சோ இல்லையோ இந்த மாத்திரையை போட்டாதான் நமக்கு தலைவலி போகுங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றியதாம். ஆக எல்லோருக்குமே தலைவலி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், எல்லோருக்குமே பிரச்சனை என்பது இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான தீர்வினை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாகவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதுக்குதான் எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னது. இவர் பார்த்தா மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவரு, அவர் அங்கேருந்து ஒரு மாத்திரை எடுத்து போடாம அவர் எங்க போனார், இவர் கடையில போய் காபி சாப்பிட்டு வந்தா அவருக்கு தலைவலி தீந்துரும் சொல்லிட்டு அவர் போயிருக்கார் அல்லவா. ஆக இப்படி அவரவர் பிரச்சனைக்கான தீர்வு அவர்களிடத்திலேயே இருக்கிறது. இதற்கு என்ன தேவை, அந்த பிரச்சனைக்கான தீர்வினை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பொறுமை என்பது அவசியம், நிதானம் என்பது அவசியம். அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது நமக்கு பரபரப்பு தான் இருக்குமே தவிர இதனை எப்படியாவது இதனை கடந்து போயிடணும், இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடும் தான் நினைக்கிறோமே தவிர ஒரு நிமிடம் உட்கார்ந்து கொண்டு இது எப்படி தோன்றியது என்று யாருமே யோசிப்பதே இல்லை. அதற்கான தீர்வு என்பது அவரவர் இடத்திலேயே இருக்கிறது. இதனைத்தான் ஆண்டவன் நமக்கு அறிவுறுத்துகிறான். அந்த நேரத்துல அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆஹா இறைவா நீ எனக்கு வழிகாட்டி என்று ஒரு நிமிடம் அமர்ந்து பிரார்த்தனையை செய்தாலே போதும், நிச்சயமாக நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவோம்.